இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பிரதமர் பதவி தான் லட்சியம். நானும் அதுக்கு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. முந்தி என்ன பத்தின சிபிஐ ஃபைல மறைக்கிறதுக்காக பிரதமர் சுவாமிநாதன் கொலை பண்ணோம். அதுக்கு போனஸா சீனியர் மினிஸ்டர் பதவி கூட எனக்கு கிடைச்சது. இனிமே நான் பிரதமர் ஆகணும்னா இப்ப இருக்கிற பிரதமர் உயிரோட இருக்க கூடாது. அப்போ பிரதமரையும் எக்ஸாக்ட்லி. அதுக்கு என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? அத பத்தி சொல்லத்தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். கமான். நாளைக்கு காலையில 8 மணிக்கு பிரதமர் மாலத்தீவுக்கு போக ஏர்போர்ட்டுக்கு இந்த வழியா தான் போவார். காருங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பில்டிங்ல இருந்து ஒரு ராக்கெட் பாம்பு பிரதமரோட காரை வெடிச்சு சிதறடிச்சிடும். இதெல்லாம் பண்ண பொறுத்து காதல் தானே? இல்ல, டேனியல்னு புதுசா ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலை ஏற்பாடு பண்ணிருக்கேன். வர்மா சார், நீ போலீஸ் ஜிப்ல இந்த பில்டிங்க்கு பக்கத்துல இங்க வெயிட் பண்ணணும். போலீஸ் ஜிப்னா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. பாம்பு வெடிச்சதும் டேனியல் இந்த பில்டிங்ல இருந்து பின்புறமா இறங்கி வருவான். அவனை உன் ஜீப்ல கூட்டிக்கிட்டு பத்திரமா என் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சேரணும். அதான் உன் வேலை. ஓகே சார். பிரதம மந்திரியை கொலை பண்ண போறது யார் சார்? உன்னை போல அவனும் விசுவாசமானவன் தான். என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல என் குறி தப்பிடும்னு உங்களுக்கு சந்தேகமா? காதீர், உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. பத்திரிக்கைக்காரங்க கூட்டத்துல அவங்க 2 பேரையும் நீ சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் உன்னை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகம் வந்தாச்சு. மறுபடியும் நீ பிரதமரை கொலை பண்ணும்போது யாராவது உன்னை பார்த்துட்டா என் மேல ஏற்பட்ட சந்தேகம் உண்மையாயிடும். வேற யாராவது செஞ்சா கொலைப்பழி தீவிரவாதிங்க மேல விழுந்துரும். இப்பெல்லாம் அரசியல் தலைவரோட சாவு ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வேடிக்கை மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு தீவிரவாதிங்க நமக்கு பண்ணிருக்கிற உதவி அது. மிஸ்டர் வர்மா. எஸ் சார். மறுபடியும் சொல்றேன், காலையில காரியம் முடிஞ்சதும் டேனியலை பத்திரமா கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஜி சார். யூ மே கோ. அர்ஜுன், என்ன இந்த நேரத்துல? வர்மா, வர்மா, what happened?
happened to you? சொல்றா. What is this nonsense? அன்னைக்கு பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்டீங்க. நான் உண்மையை சொன்னப்ப நீங்க நம்பல. இன்றைக்கு அதுக்கான ஆதாரங்களோட வந்திருக்கேன். சீனியர் மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பத்தி இறந்து போன பிரைம் மினிஸ்டர் தயார் பண்ண சிபிஐ ரிப்போர்ட்ஸ் தான் சார் இது. எல்லாம் இந்த நாயோட வீட்டுல இருந்து தான் கிடைச்சது. இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தீவிரவாதிகளை வரவழைச்சு பிரதமரை அவங்க கொண்டாங்க சார். தீவிரவாதிகள் டெல்லி கொண்டு வரதுக்காக சாமர்த்தியம் நடிச்சு என்னையும் ஏமாத்தினாங்க. பிரைம் மினிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் சீனியர் மினிஸ்டரான கிருஷ்ணமூர்த்தி அவரை பத்தின இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அழிக்கிறதுக்காக இவனை ஏற்பாடு பண்ணார். ஆனா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவன் எதிர்காலத்துல பயன்படுங்கிறதுக்காக எல்லா ஃபைல்ஸையும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தான். அப்படித்தானே? வர்மா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டான் சார். இவன் கிட்ட எப்படி பதில வர வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் உண்மை தெரிஞ்சவன் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சு சித்திரவதை போட்டானா அன்னைக்கு நிறுத்தன சொல்றதுக்கு யாருமே இல்லையா சார்? உண்மை சொன்னா அடிச்சு மூக்கு முறையெல்லாம் பேசுற சொல்றா. கிருஷ்ணமூர்த்தி, மந்திரி கிருஷ்ணமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்ககிட்டயே வேலை பார்த்த ஒரு அதிகாரி எப்படி குற்றவாளி ஆக்குறதுன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல சீனியர் மினிஸ்டரே கைது பண்ணுவேன்னு பயப்படுறீங்களா? பயம் அவர்கிட்ட இல்ல, அவர் பதவி கிட்டதான். வேற எந்த மினிஸ்டர் தப்பு பண்ணியிருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் சொல்லி நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். ஆனா சீனியர் மினிஸ்டரே குற்றவாளிங்கிற போது என்ன செய்யறது எனக்கு டென்ஷனா இருக்கு. ஒண்ணு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போகணும், இல்ல பிரசிடண்ட் கிட்ட போகணும். பிஎம் நாளை காலையில வெளிநாடு போறாரு. பிரசிடண்ட பாக்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாளைக்கு அவரை பார்த்து அந்த ஃபைலை ஒப்படைச்சிரும். தயவு செஞ்சு அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. என்ன காதல் இது? பிரைம் மினிஸ்டர் கூட கிளம்பிட்டாரு. வர்மா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. வீட்டுக்கு போன் பண்ணா யாருமே இல்லை. ஆபீஸ் ட்ரை பண்ணுங்க.
सतीश वेरी वर्मा घर में नहीं है साहब सिक्योरिटी वालों ने कहा वर्मा जी लंबा सा एक दाढ़ी वाले के साथ रात को घर आए थे और वापस जाते समय 2-3 फाइल हाथ में थे சார் இவர் சொல்றத பார்த்தா அந்த புது ஆள் அர்ஜுனா தான் இருக்கணும். ஒண்ணு வர்மா கால வாரி இருக்கணும் இல்ல அர்ஜுன் கிட்ட மாட்டி இருக்கணும். எதுனாலும் ஆபத்து தான். காதிர் நீ உடனே போய் டேனியல் கிட்ட விவரத்தை சொல்லி நிறுத்திடு. சார் டேனியல் நான் பார்த்ததே இல்ல, பின்ன எப்படி சார்? நான் சொன்ன பில்டிங் டெரஸ்ல அவன் மட்டும் தான் இருப்பான். ஜிகே அனுப்பல ஆளும் சொன்னா போறோம். சரி சார். போலீஸ் இல்ல, ஜிகேயோட ஆளு. நம்ம பிளான் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சீக்கிரம் தப்பிச்சுக்க. Krishna here. Is it so? Oh, thank you very much. I will come immediately. Okay. அர்ஜுன், பிரசிடண்டோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணாரு. மந்திரி கிருஷ்ணமூர்த்தியோட சிபிஐ ஃபைல பிரசிடண்ட் கொடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாச்சு. நாம உடனே போறோம். கொஞ்சம் ஃபைல கொண்டு வரேன். சார் அப்போ வர்மாவை கொண்டு போக வேண்டாமா? தேவையில்லை. இந்த ஃபைலை வச்சு கிருஷ்ணமூர்த்தியும் வர்மாவும் குற்றவாளியும் நாம நிரூபிக்க முடியும். தேவைப்பட்டா அப்புறமா வர்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கமான். Krishna here. What? Yes. என்ன சார், என்னாச்சு? வந்து யார் சார் ஃபோன் பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? மந்திரி கிருஷ்ணமூர்த்தி ஃபோன் பண்ணாரு. வருமா நம்ம கிட்ட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எப்படி சார் தெரியும்? அத வேறங்கிட்ட சொல்லல. வேற என்ன சொன்னாரு? வருமாவையும் இந்த ஃபைலையும் உடனே அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணுமா? சார் என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடு சார். வாங்க சார் போலாம். அர்ஜுன், நமக்கு வேற வழி இல்ல. காரணம்? காரணம் உன் தங்கச்சி மீனும் இப்ப அவங்க கஸ்டடியில இருக்காங்க. சார் கிருஷ்ணா ஹியர். மிஸ்டர் கிருஷ்ணா, என்ன முடிவு பண்ணீங்க? வருமாவின் ஃபைலையும் நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். வெரி குட். அப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தது ரொம்ப நல்லது. நானும் அதையே தான் எதிர்பார்த்தேன். இனி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. நல்லா தெரியும், நானும் வருமா மட்டும்தான் வரும். வேற யாரும் வரமாட்டாங்க. நோ நோ, அர்ஜுன் நிச்சயமா வரமாட்டான்.
வர்மாவன் எங்க? வருமா இங்க அனுப்பு. வர்மா. வர்மா, உன் போலீஸ் புத்தியை என்கிட்டயே காட்டிட்டே இல்ல. எனக்கு தெரியாம என்ன பத்தின ரிப்போர்ட் ஃபைல எடுத்து வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டே இல்ல. சார் சார் உன்னை நான் ரொம்ப நம்பிட்டேன்பா. பையன் வேணும்னா மீனாவும் உமாவும் இங்க அனுப்பணும். கூட்டிட்டு போ. நடங்க. Come on, move.
ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண மாட்டான் அன்னைக்கு நீ சொன்ன இல்ல உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய எனக்கு துரோகம் பண்ணா 83 கோடி இந்தியர்களுக்கு நல்லது பண்ணது அர்த்தம். இங்க வரதுக்கு முன்னாடியே உன்னை பத்திர ஒரிஜினல் சிபிஐ ரிப்போர்ட்ஸ் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். உன்னை உயிரோட புடமாக பிடிக்க சொல்லி அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. கோர்ட்டு ஜெயில நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு திரும்ப செய்ய போற உதவி எது தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு தூக்கல தொங்காம இருக்கிறதுக்காக நான் செய்ய போற உதவி இதாண்டா. Oh